ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா மீன் வாங்க போகிறேன். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் மீன் வாங்க போகிறேன்னு. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி இருக்குங்க. நாங்கள் காலையிலே எழுந்துச்சி கிளம்பியாச்சுங்க மீன் வாங்கிறதுக்காக. இதாங்க நம்ம ஊரோட மீன் மார்க்கெட்டு. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க. இங்கே எல்லா மீனும் இருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். நாங்கள் ஏன் இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா மீன் வாங்கிறதுக்காக வந்தவங்க. நிறையா மீன் வாங்கினா இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இறாலாம் எப்படி குமிச்சு விற்றுட்ருக்காங்கன்னு. இதெல்லாம் எடை போட்டு நம்ம வாங்கிக்கணும் எவ்வளோ வேணுமோ. இங்கே பாருங்க, இந்த மீன் பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குதுன்னு. இந்த மீன் பேர் வந்து குளிரி மீன் சொல்லுவாங்கங்க நம்ம ஊரில். இந்த மீன் தாங்க நாங்கள் வாங்க வந்தோமே. ஏன்னா இந்த மீனில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க. இந்த மீன் இங்கிலீஷில் ஈல் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்கங்க. கரெக்டாக எனக்கு தெரிலங்க. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீனும் அதே வகை சார்ந்த மீன் தாங்க. நமக்கு தேவையான மீன்லாம் வாங்கியாச்சுங்க. நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் என்னென்ன மீன் வாங்கினேன்னு. வர வழியில் கூழ் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ குடிச்சிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ வாங்க நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். நாங்கள் வந்து எறா வாங்கினோம், அதுக்கப்புறம் சங்கரா வாங்கினோம். சங்கரா கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கோம். சங்கராவில் நிறையா வகை இருக்குது, அதில் இது ஒரு வகை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன்னா, சோத்து கத்தாழை, கடிச கத்தாழை அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பசங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோவா முள் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம 2 குளிரி மீன் முழுசாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் எந்த மீனையும் கட் பண்ணி வாங்கிட்டு வரலங்க. நம்ம வீட்டில் வந்து கட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், 2 பேரும் உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குளிரி மீனோட வாழை வெட்டிடலாங்க. அதுக்கப்புறம் அதில் சைடில் உள்ள தோலெல்லாம் வெட்டிடலாம். இந்த மீன் ஃபுல்லாக வெட்டுறதை நான் காமிக்கலைங்க. ஏன்னா சில பேருக்கு பிடிக்காது, அதனால் நம்ம காமிக்கலை. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எல்லா மீன் மாதிரி தாங்க கட் பண்ணணும். உள்ளே இருக்க கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா மீனும் ஆஞ்சாச்சு, ப்ராப்பராகவும் கழுவி எடுத்தாச்சு. ஆல்ரெடி எங்கள் அம்மா மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஆஞ்ச மீனை எடுத்துகிட்டு போய் குழம்புல போட வேண்டியதான். நாங்கள் வந்து குளிரி மீனில் தாங்க குழம்பு வைக்கிறோம். குளிரி மீனில் குழம்பு வச்சு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நாங்கள் எல்லா மீன்லையும் கொஞ்சமாக எடுத்து வறுத்தாச்சு. மீதி மீனை ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த குளிரி மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஆனால் என்ன, முள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க. பசங்களுக்கெல்லாம் இந்த மீன் கொடுக்கணுன்னா முள் நம்மளே பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பார்க்க தெரியாது, ஏன்னா ஓவராக அதில் முள் இருக்கும். இது வந்து சங்கரா மீனுங்க. இதுவும் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட. செம்ம சுட சுட இருக்குதுங்க மீன். இதாங்க வறுத்த குளிரி. பாருங்க எவ்வளோ முள் இருக்குன்னு. இது வந்து சங்கரா, துண்டு துண்டாக போட்டு பொரிச்சாச்சு. இதை இது வந்து குழம்புல போட்ட குளிரி மீனுங்க. இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா உரப்பு கம்மியாக இருக்கும். 2 hours later. இப்போ நம்ம ஹல்வா வாங்க வந்திருக்கோங்க. பரங்கிப்பேட்டையில் ஹல்வா ஃபேமஸ்ங்க. நாங்கள் எப்போவுமே ஊருக்கு போகும்போது இந்த கடையில் தாங்க ஹல்வா வாங்கிட்டு போவோம். ஹல்வா பாருங்க எவ்வளோ சுட சுட இருக்குதுன்னு.
இந்த கடையில் ஹல்வா எப்போவுமே சூடாதாங்க இருக்கும், சீக்கிரமும் காலியாயிடும். இங்கே வந்து பாதாம் ஹல்வா, முந்திரி ஹல்வா, தம் ரொட்டு, பால்கோவாலாம் வச்சுருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு, சேவுனா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சூஸ்பெரி எப்படி பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பனியா, நம்ம ஊரில் கொலா பனியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேனியா, இது வந்து சீனி வடை. நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க இதை நிறையா வாங்கிட்டு போவாங்கங்க வச்சு சாப்பிட்லான்னு. நாங்கள் என்ன வாங்கினோம்னா பாதாம் ஹல்வாவும் சேவும் வாங்கினோங்க. நான் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேங்க, அதனால் என் மாமியார் வீட்டுக்கு நான் ஹல்வா வாங்கிட்டு போகிறேன். காலைல ஒரு 6 மணி இருக்குங்க. இப்போ நம்ம ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. என்னங்க பூட்டில் 2 கட்டப்பை எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, அது எங்கள் அம்மா வீட்டில் நான் எடுத்துகிட்டு போகிறதாங்க எப்போவுமே. அவ்வளோதாங்க, நம்ம ஊரோட பயணம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த 10 நாள் எனக்கு எப்படி போச்சுன்னு தெரிலங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. எனக்கு வந்து இதை வார்த்தையாலவே சொல்ல முடியாது. ஏன்னா ஊருக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு திரும்ப போகிற வழி பெருசுங்க. என்ன மாதிரி தூரமாக கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க நிறையா பேர் இருக்காங்கங்க. அவங்களுக்குலாம் அம்மா வீட்டுக்கு வர்றது ரொம்ப பெருசுங்க. அதோட வந்துட்டு திரும்ப போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதோட இந்த பரங்கிப்பேட்டையோட சீரீஸ் முடியுதுங்க. நான் ஊரில் எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன், எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.